எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் மல்பெரி செடியை எப்படி வளர்க்கறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்க மல்பெரி செடிங்க. ரொம்ப சின்ன செடி தான். இந்த சின்ன செடியிலே எனக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காய்கள் எப்படி வந்தது, அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். மல்பெரி செடியை பொறுத்த வரைக்கும் மண் கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் தொழு உரம் கலந்து வச்சாலே போதுங்க. மற்றபடி ரொம்ப உரம்லாம் இது கொடுக்க தேவையில்லை. நமக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இந்த மல்பெரி செடி. மல்பெரி செடி உங்களுக்கு ஒரு தண்ணி கேன்லேயே நீங்கள் வளர்த்துக்கலாம். பெரிய தொட்டிலாம் கூட தேவையில்லை. 20 லிட்டர் தண்ணி கேன்லேயே வளர்த்துருங்க. நல்லா புஷியாக வளர்ந்த செடியை நான் எப்படி வெட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மொட்டைக்கட்டையை வெட்டி விட்டுருந்தேங்க. எப்போவுமே செடியை புஷியாக வளர விட்டோம்னா நமக்கு காய்களே வராது. செடியை நல்லா கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளிர்கள் வரும்போதே நமக்கு காய்கள் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனை காய்கள் வந்திருக்கு. நம்ம எங்கெல்லாம் வெட்டி விட்டோமோ அங்கெல்லாம் நமக்கு காய்கள் வந்துடுங்க. எப்போவுமே மல்பெரி செடியை நம்ம எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் கிடைக்கும். அப்புறம் மல்பெரி செடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாதுங்க. மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி கொடுங்க. நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா செடி பார்த்திங்கன்னா புஷியாக வளர்ந்துக்கிட்டே தான் போகும். நமக்கு சீக்கிரமாக காய்கள் வைக்காது. அப்புறம் நீங்கள் தொழு உரமும் கம்போஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள்லாம் இருந்தால் நீங்கள் இதை எடுத்துடணும். செடியிலே நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அப்படி விட்டு வச்சோம்னா இந்த இலைக்கு எல்லா சத்துக்களும் போய் நமக்கு சீக்கிரமாக நமக்கு காய்கள் வராதுங்க. இயற்கை நேசிப்போம். நன்றி.